தமிழுக்கும் தமிழாக்கும் கவிஜ் விஜய் மனப்பணிவான வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஒயிட் டென்ஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம விதாத் அவர்களும் நடிப்பில் வெளியே வந்திருக்க படம் தாங்க அஞ்சாமை. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒன்று பற்றி சொல்லணும்னா, நம்ம நீட் எக்ஸாம், அதாவது டாக்டருக்கு படிக்கிறவங்களாம் நீட் எக்ஸாம் எழுதுறோன்னு ஒரு சட்டம் வந்துச்சு. ஸோ அப்போ நடந்த ஒரு விஷயம் தாங்க, அதாவது 2017 நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுது. ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கிறவங்க தன்னுடைய பையன் வந்து டாக்டர் ஆகிறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் இப்போ கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்னலாம் நடக்குது. சில சமயம் அவங்க உயிரே போகுதுங்க. ஒன்று பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மாணவனாக இருக்கட்டும். ஸோ இவங்களோட உயிர் போகிறதுக்கு என்ன காரணம், இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து இந்த படத்தை வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம படத்தோட ஹீரோ நம்ம விதாத் அவர்களுடைய பையன் வந்து டாக்டர் படிக்க ஆசைப்பட்றான். ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்தில் வேஷம் கட்டி ஆடுறவருங்க. ஸோ அவருக்கு அதுனா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் தான் பையனுக்காக அதையும் இழந்துட்டு ஒரு சாதாரண வேலை செஞ்சு தான் பையனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார் நம்ம விதாத் அவர்கள். அவரும் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்து ஊருக்கும் அவருடைய வீட்டுக்கும் வந்து நல்ல பேர் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ இவருடைய ஆசை என்னன்னு கேட்கும் போது, நான் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்கான விஷயங்கள் என்னென்ன போகுது, ஸோ அதுக்காக நம்ம விதாத் அவர்கள் என்னென்ன பண்ணுறாரு, கண்டிப்பாக டாக்டர் படிக்கணுன்னா எவ்வளோ செலவாகும்னு தெரியும். ஸோ அந்த நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் கோச்சிங் சென்டரு, ஸோ அதுக்கு ப்ளஸ் இதுக்கு ப்ளஸ்ன்னு சொல்லி பல செலவுகள் இருக்கும். அதை தாண்டி எக்ஸாம் எழுத போகிற இடம் தாங்க. ஸோ எங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 25-24 தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க காலேஜ். ஸோ ஆனால் வெளியூரில் போயிட்டு அங்கே எக்ஸாம் எழுதணும், அதாவது ஜெய்ப்பூர். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் போயிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கே ட்ராவல் பண்ணி ஸோ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்களால போய் எக்ஸாம் எழுத முடியுதா இல்லையா, ஸோ நம்ம விதாத் அவருடைய மகன் ஆசைப்பட்ட மாதிரி டாக்டர் ஆகுறாரா இல்லையா, ஸோ என்ன தான் நடக்குது அப்படின்னு தான் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொன்னால், நம்ம விதாத் அவர்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டு தான் பையனை படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு படித்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்து, ஸோ அதுக்கப்புறம் தன்னோட ஆசையை சொல்லி, ஸோ தான் அப்பா அதுக்காக என்னென்னலாம் கஷ்டப்படுறாரு, எக்ஸாம் எழுத எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு அப்போல்லாம் காட்டி ஒரு சீனில் வச்சாங்க பாருங்கள் ட்விஸ்ட்டு. நானே செம்ம ஷாக் ஆகிட்டேங்க. ஸோ இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தான் பையன் வந்து எந்த படிக்க வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறானோ அதை படிக்க வைக்கிறதுக்கு ராத்திரி பகலும் தான் பையனுக்காகவே உழைக்கிற சில அப்பாக்களுக்கு இது வந்து ஒரு சமர்ப்பணமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தான் பையனோட ஆசையை நிறைவேற்ற முடியலன்னா எதுக்குங்க வாழணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். நம்ம ஒரு அப்பாவாக இருந்தால் ஸோ அதுதான் தோணும். ஸோ அந்த மாதிரி தான் பையனுக்காக தான் வாழ்க்கையே எந்த அளவுக்கு அப்பா தியாகம் பண்ணுறாரு. ஸோ ஒவ்வொரு நொடியும் தான் பையனை பற்றியே நினைக்கிற ஒரு அப்பாவோட கதையை தாங்க இதில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் நம்ம விதாத் அவர்களுடைய நடிப்பு ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதில் வாணிபூஜன் அவர்கள் அம்மா வந்திருக்காங்க. ஸோ நம்ம வாணிபூஜன் அவர்கள் விதாத் அவர்களுடைய சீன்ஸை நல்லாவே காட்டியிருக்காங்க. நம்ம விதாத் அவர்களுக்கு ஒரு பையன் அப்புறம் ஒரு பொண்ணு. ஸோ இவங்களோட ஃபேமிலி எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் பையனை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம விதாத் அவர்கள் முயற்சி பண்ணுறாரு. பல இடங்களில் கடன் வாங்கி கோச்சிங் சென்டரில் அனுப்பி ஒரு வழியாக நம்ம விதாத் அவர்கள் தான் பையனை வந்து டாக்டர் எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு தயார் பற்றியாச்சுங்க. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க. அது என்னென்னா, நம்ம ஹீரோடைய மகன் எழுத போகிற எக்ஸாம் இங்கே இல்லை, போய் ஜெய்ப்பூரில் போட்டாப்புல. ஜெய்ப்பூரில் போய் நீ எக்ஸாம் எழுதி தான் ஆகணும், இல்லைனா நீ எக்ஸாமே எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாப்புல. ஸோ இதனால் கஷ்டப்பட்டு நம்ம விதாத் அவர்கள் ட்ரெயின் டிக்கெட்லாம் எடுத்து அங்கேலாம் உட்கார முடியாமல் ட்ரெயினில் படுத்து கீழே படுத்துக்கிட்டு, ஸோ 90 பேர் போக வேண்டிய ட்ரெயினில் 400 பேர் போய் ஸோ கஷ்டப்பட்டு அவங்க அந்த ஜெய்ப்பூர் அடையிறதுக்கே ட்ராவல் வந்து நிறையவே காட்டியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேஷன்லாம் நின்று ஸோ இப்படிலாம் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த சீன்லாம் காட்டும் போது கொஞ்சம் எமோஷன் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உட்காரத்துக்கு இடம் இருந்தோம், தான் பையன் உட்காரட்டும்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சுட்டு அவனை படிக்க வச்சுக்கிட்டு இவர் வந்து தூங்காமல் கொல்லாமல் நின்றுக்கிட்டு சாப்பிடாம, ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் கஷ்டப்பட்டு கண்ணு முன்னாலே வந்து நம்ம நீட் எக்ஸாம் எழுத போன இடத்துல அனிதா அவர்கள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான் பையனுக்கு நடந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எச்சரிக்கையாக இருந்து தான் பையனை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஸோ இந்த ஒரு டிப்ரெஷன், ஒரு அழுத்த காரணமாக நம்ம ஹீரோவுக்கு வந்து அப்படியே மாரடைப்பு ஏற்பட்டு ஸ்பாட்லேயே உயிர் போயிடுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் எமோஷனல் கண்டென்ட்டு. ஸோ நம்ம விதாத் அவர்கள் இல்லாத காரணத்தினால அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுறாங்க, நம்ம விதாத் அவர்களுடைய மகன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஹைலைட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டும் போது நம்ம விதாத் அவர்களை வச்சு எந்த அளவுக்கு வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கோட் சீனுங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ரகுமான் அவர்களுடைய சீன்ஸ் தான் அதிகமாகவே இருந்துச்சு. இதில் வந்து டவுட் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம ரகுமான் அவர்களை பார்க்கும்போது போலீஸாக இருந்திருக்காரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது ஒரு வக்கீலாக இருக்காரு எப்படி அப்படின்னு. ஸோ லாலாம் படித்து அப்புறம் தான் நான் வந்து போலீஸ் ஆகிருக்காரு. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு இது தானே. ஸோ நம்மளுக்கு லாலாம் தெரியும்னால இவரே வக்கீல் ஆகிட்டாப்புல, அட்வொகேட் ஆகி
நம்ம ஹீரோடைய மகனுக்காக இறங்கியிருக்காரு. ஸோ நம்ம விதாத்துக்காகவே இறங்கியிருக்காரு. இவருடைய மரணம் வந்து திட்டமிட்டு செய்த கொலை அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அவங்க நினச்சிருந்தா இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்து அவங்கள எக்ஸாம் எழுத வச்சுருக்கலாம். ஸோ ஜெய்ப்பூர், மணிப்பூர் அங்கெல்லாம் கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத மெடிக்கல் காலேஜ் அங்கெல்லாம் இருக்க போகுது. ஸோ இங்கே இருக்கிறத விட அங்கே இருக்கிறதெல்லாம் கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும் போது இங்கே இருக்க மெடிக்கல் காலேஜெல்லாம் விட்டேன். ஸோ அங்கே போய் எழுத வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம ரகுமான் அவர்களே ஆர்குமெண்ட்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ நம்ம விதாத் அவர்களுடைய இறப்பு கொலையா இல்லை ஒரு விபத்தில் இறந்தாரா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறித்து இதுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்குலாம் தண்டனை கிடச்சதா இல்லையா? இந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸின்னு அல்டிமேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து வேறு மாரி வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆம்பிஷன் இருக்கும்போது நான் இப்படி தான் ஆவேன், ஸோ அப்படி தான் ஆவேன், நான் போலீஸ் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், வக்கீல் ஆவேன், டாக்டர் ஆவேன், ஸோ இந்த மாதிரி நினைக்கும் போது திடீர்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதினா தான் நீங்கள் இதுக்கெல்லாம் தேர்ச்சி அடைய முடியும்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி டாக்டருக்கு படித்தவங்க, இன்ஜினியருக்கு படித்தவங்க, இதெல்லாம் முடித்தவங்க, சாதாரண சிலபஸ் முடித்தவங்க தான் வந்து இப்போ பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க. ஸோ அவங்களால இந்தமாரி சிலபஸை முடிச்சுன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்கன்ற போது ஸோ இந்த சிலபஸ் அவசியமா அப்படின்னு கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி தானேங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற நீட் எக்ஸாமை சமாளிக்க முடியாமல் நிறைய பேரோட பேரண்ட்ஸும் சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் சரி, தினம் ஒருத்தர் அவங்களுடைய மனசுக்குள்ளே அந்த குமரலை வச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ அவங்க ஒருத்தரோட ட்ரீம் அடைய முடியலன்னா அவங்க வாழ்கிறது எவ்வளோ கஷ்டன்றது அவங்களுக்கு தாங்க தெரியும். ஸோ ஒருத்தவங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ தன் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் காரணமாக அது ஆக முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் அதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பல தடைகள் கொடுத்து சில பேர் முடக்கி போட ட்ரை பண்ணுவாங்க. அதையும் உடச்சிட்டு வந்தால் இந்தமாரி வந்து எக்ஸாமை வேறு இடத்துல வைக்கிது, இந்தமாரி இதெல்லாம் வச்சும் போது ஸோ அவன் என்ன தான் பண்ண முடியும் வாழ்க்கையில்? ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்மளே பல சிந்தனைகளை உள்ளாக்கியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். ஸோ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இடங்கள் எமோஷன் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபேமிலியோட பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்தா ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த படத்தோட டைரக்டர் எஸ்பி சுப்ரமணியன் அவர்களை பற்றி சொல்ல, இந்த படத்தோட கதையும் சரி, இந்த படத்தோட ஸ்டோரி கொண்டு போன விதமும் சரி, இது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. வில்லேஜ் சைடு காட்டும் போது நம்ம விதாத் அவர்களுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குது, ஸோ அவர் தான் பையனை படிக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாரு, எங்கெங்கெல்லாம் கடன் வாங்குறாரு, எந்தெந்த கோச்சிங் கிளாஸுக்கெல்லாம் சேர்க்குறாரு, ஸோ அந்த ட்ரெயின் போகிற அந்த போக்கு எல்லாமே வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து நல்லாவே ஒரு படமாக கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் டிஓபி ஒர்க்கு, எடிட்டிங், மியூசிக் இது எல்லாமே இந்த படத்துக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அருமையாக இருக்குன்னா ஸோ இவங்க எல்லாருமே ஒரு காரணம். ஸோ ஒரு படம் வரத்துக்கு முன்னாடி ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்தமாதிரி இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண எல்லாருமே அவங்களோட ஆக்டிங் வச்சு சரி, பர்ஃபார்மன்ஸாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஒர்க் வைஸும் சரி பயங்கரமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தை வந்து கொடுத்து நம்மளை இந்த படத்துக்குள்ளேயே இன்வால்வ் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்து நம்ம ரிவ்யூ பார்க்குறீங்க, இல்லை இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இந்த படம் பார்க்க நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.